ஹலோ எவ்ரிவன். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பி ஏஎல்பி. ஸோ அதோட ரீசனிங் ஃபுல்லாகவே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த சீரீஸோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம 25/11/2024 அந்த அன்றைக்கி நடந்த 3 ஷிஃப்ட்டுமே டிஸ்கஸ் பண்ணி தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சீரியஸில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது ஆட் ஆகும். ஸோ இது வந்து 26/11 சரியா. ஸோ 26/11/2024 அன்றைக்கி நடந்த ஷிஃப்ட் 1. ஸோ இந்த கிளாஸில் நான் நடத்துகிற இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் அப்கமிங்கில் நான் எடுத்துகிட்டு போகக்கூடிய யூடியூப் செஷன்ஸ் எல்லாத்தோட பிடிஎஃப்மே உங்களுக்கு நான் அந்த டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நபர், எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு மோஸ்ட் க்ரூஷியலான ஒரு பார்ட் அப்படிங்கிறது மேத்ஸ். ஸோ அந்த மேத்ஸில் இது வரைக்கும் 2016 2022 வரைக்கும் நடந்து முடிஞ்ச எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷினும் கம்பைல் பண்ண YCT புக் இருக்கு இல்லையா. ஸோ அந்த YCT புக்கோட லேட்டஸ்ட் 2024 எடிஷன் அந்த புக்கை நான் வந்து கம்ப்ளீட்டாக மேக்ஸ் அதை ஃபுல்லாகவே A to Z ஒரு கொஷின் விடாமல் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி ஒரு கோர்ஸாக வந்து மேக் பண்ணியிருக்கோம் சரியா. ஸோ இந்த கோர்ஸை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் நான் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோர்ஸோட ஃபீஸ் 649. ஸோ வேலிடிட்டி 3 years. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு மேஜர் ரோலே கிட்டத்தட்ட ஒரு 80 to 90% ஆஃப் கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக வந்து அந்த புக்கையே முடிச்சு கொடுத்துரும். அந்த புக்கு வேறு எதுவும் கிடையாது. அந்த புக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினோட கம்பைலேஷன். அப்போ நம்ம ஒரு கொஷின் கூட மிஸ் ஆகாமல் எல்லா கொஷின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஸோ அதோட இம்பேக்ட் கன்ஃபார்மாக உங்களுக்கு அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு நீங்கள் போடுற மார்க் டெஸ்ட்லேயே தெரிஞ்சிடும். ஸோ ஒரு டாப்பிக்கை முடிச்சுட்டு நீங்கள் போடக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷினோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ ஆல்ரெடி இதை பற்றின ஃபீட்பேக் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ஹோப் தான் என்னை இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கிறதுக்கான காரணமே அவங்க கொடுக்குற அந்த ஹோப் தான். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணுங்கள், இல்லை நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுங்க. ஸோ 4 இடத்துல விசாரிச்சுட்டு கூட உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா வாங்கிக்கலாம். சரி, ஓகே, நம்ம டிலே பண்ணாமல் இன்றைக்கி அந்த இந்த செஷனுக்குள்ளார போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 26/11/2024 ஷிஃப்ட் 1 ஏஎல்பி எக்ஸாம். ஓகேவா. கொஷின் நம்பர் 1 மார்க்கெட்டிங். ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கானா மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வவ்வலும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்ஸில் மாற்றணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். இதே ஒவ்வொரு கான்சோனண்ட்டும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தென் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் வில் பி த 4th ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் த குரூப் சரியா. த லெட்டர்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஸோ அதாவது இந்த எண்டிலேருந்து லெஃப்ட் எண்ட்லேருந்து 1 2 3 4. ஸோ அப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆன அந்த வேர்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வேறு எதுவுமே இல்லைங்க. 1 2 3 4. ஸோ இங்கே என்ன 4th லெட்டரோ ஸோ அந்த 4th லெட்டரை பாருங்கள். ஸோ கேன்னு இருக்குது. கேங்கிறது கான்சனண்ட்டாக வவ்வலா? கான்சனண்ட்னா என்ன பண்ணணும்? ஸோ ஈச் கான்சனண்ட் சேஞ்ச்டு ப்ரிசீடிங் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ இப்போ கே அப்படிங்கிறது 11, அதுக்கு முன்னாடி 10 இருக்கும். 10னா என்னது? ஜே. ஸோ அப்போ 4th லெட்டர் ஜே. ஸோ ஆப்ஷன் ஜே. அவ்வளோதான், சிம்பிள். கொஷின் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி கோடிங் டிகோடிங்கில் கொடுத்துருக்காங்க. ஏஸ் அப்படிங்கிறத இப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க, இதே மாதிரி இதை இப்படி ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி ரிலேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ A1 ஸோ C3 5 ஸோ 2 4 6. ஸோ இப்போ என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ +1 +1 +1. ஸோ அப்போ இதுலேயும் நம்ம +1 பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. ஸோ 13 15 17 14 16 18. ஸோ 14 என்னது N, 16 என்னது P. ஸோ அதே மாதிரி 18 என்னது R. ஸோ NPR. ஸோ எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 3. ஸோ இது வந்து ஒரு அனலாகி பேஸ்டு கொஷின். ஸோ X:112. ஸோ அதே மாதிரி 15:Y. ஸோ இப்போ XY என்னன்ற மாதிரி நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இது எடுத்தோன்னே ஸ்ட்ரைக் ஆகிருக்காது. ஸோ நிறைய பேருக்கு இது வந்து எடுத்தோன்னே ஸ்ட்ரைக் ஆகியிருக்காது. ஸோ இது என்ன லாஜிக்குன்னு நான் சொல்கிறேன், அதை அப்படியே நோட் பண்ணிவிட்டு எகைன் அண்ட் எகைன் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது அப்படியே பிடிச்சிக்கும் சரியா. ரைட். ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது எக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸு -3 சரியா. ஸோ எக்ஸு -3 இன்ட்டு எக்ஸு +4.
ஸோ இதாங்க லாஜிக்கு. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ நான் 12ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 12 - 3 என்ன வரும்? ஸோ 9 வரும். 9 × 12 + 4 போட்டிங்க அப்படின்னா 108 + ஒரு 4. ஸோ அப்போ 112 வந்துருச்சா? ரைட். அதே லாஜிக் தான் இங்கே. இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 15 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஸோ இதையும் போட்டுடலாம். ஸோ 15 - 3 என்ன வரும்? 12 வரும். ஸோ 12 × 15 ஸோ +4. ஸோ இப்போ 12 × 15 என்ன வரும்? ஸோ 180 வரும். ஸோ அதோட இந்த 4 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 184 வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்னது? 184 12. அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேணாம். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மாடலில் கொஷின்ஸ் தான் அதிகமாக வருது. ஸோ அதனால் இந்த பேட்டர்னை நோட் பண்ணி வச்சுட்டு எகைன் அண்ட் எகைன் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது ஏஎல்பியில் வந்திருக்கிறது இதே மாதிரி கொஷின் எஸ்ஐ கொஷின்லேயே ஒன்று வந்திருந்தது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதே லாஜிக்கே வந்திருந்தது. கொஷின் நம்பர் 4. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லெட்டர் சீரியஸ் பேஸ் பண்ண கொஷின் தான். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இதெல்லாம் என்ன ஆர்டரில் இருக்கோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10 14 18. ஸோ இப்போ 4 4ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததாக 7 11 20. 7 11னா இது ஒரு 4 வருது. ஸோ அடுத்தா 11 to 20 அப்படின்னும் போது நமக்கு +9. சரியா? ரைட்டு. ஸோ இங்கே +4, அதே மாதிரி இங்கேயும் +4. ஸோ இப்போ அதே மாதிரி ரெண்டாவது இருக்கக்கூடிய லாஜிக்கு செக் பண்ணுங்கள். ஸோ 5 9 13. ஸோ 5லேருந்து 9க்கு +4. ஸோ அதே மாதிரி இங்கேயும் +4. அடுத்து பின்றது 2. ஸோ எஃப் வந்து 6. ஸோ அடுத்ததாக ஓ வந்து 15. ஸோ இப்போ இதை செக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன வருது? அதே 4 தான் வருது. ஸோ இப்போ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸும் நமக்கு +9. அப்போ அந்த சேம் லாஜிக்கை தான் நமக்கு வந்து ஃபாலோ பண்ண போகுது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ எஃப்லேருந்து ஜேன்றது 10. ஸோ அப்போ 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்து 14. இதுவும் பிரச்சனை இல்லை. 3லேருந்து 7. இதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ 7லேருந்து 9 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரணும்? 16 வரணும். பட் ஆனால் இங்கே 15 இருக்குது. ஸோ அப்போ அது தப்பு. ஸோ அதே மாதிரி 9லேருந்து 18. ஸோ அப்போ 9லேருந்து 18னா 9 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மீதி எல்லாமே செக் பண்ணுவோம். ஸோ 8லேருந்து 12. ஸோ 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 12லேருந்து 16 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5லேருந்து 9 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ இதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணுறது ஆப்ஷன் 2 தான். கொஷின் நம்பர் 5. ஸோ இந்த கொஷின்லேயும் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, ஹிஸ்ட்ரின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இஸ் சேஞ்ச்டு டு த லெட்டர் ப்ரிசீடிங் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ அதாவது ஒவ்வொரு வவ்வலும் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி வார்த்தையாக மாறிடணும். அதே மாதிரி ஒவ்வொரு கான்சனண்ட்டும் என்னவாக மாறணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு அப்புறம் வரக்கூடிய லெட்டராக மாறிடணும். த ஃபாலோயிங் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். இப்போ த ஹவு மெனி வவல்ஸ் வில் பி தேர் இன் த குரூப் ஆஃப் த லெட்டர்ஸ் தஸ் ஃபார்ம்டு. ஸோ இப்போ புதுசாக ஒரு லெட்டர் ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா? ஸோ அப்போ அதில் எத்தனை வவ்வல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? வவ்வல் வந்தது அப்படின்னா நம்ம வந்து ப்ரிசீடிங் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லெட்டர் வந்து போட்டுடணும். ஸோ இப்போ ஓக்கு முன்னாடி என்ன இருக்குது? என் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஐஏ. ஸோ ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஸோ 8னா ஹச். ஸோ ஹச் இருக்குது. இப்போ அதே மாதிரி இந்த கான்சனண்ட்டுக்கும் போடணும். ஸோ கான்சனண்ட்னா என்னது? ஃபாலோயிங் லெட்டரா? ஸோ ஹச்சுக்கு அப்புறம் என்னது? ஸோ ஹச் வந்து 8, அப்புறம் 9னா ஐஏ. அடுத்ததாக எஸ் 19. ஸோ அதோட ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா டி வரும். ஸோ டி வந்து கான்சனண்ட்டு தான். ஸோ அது 20 21னா அப்போ யூ வரும். அடுத்ததாக வந்து 6. ஸோ ஆர் வந்து 18. ஸோ 19னா எஸ். ஸோ ஒய் வந்து 25. ஸோ 26 இசட். ஸோ அதுக்கு அடுத்த லெட்டர் தானே கான்சனண்ட்டுங்கிறதுனால. ஸோ இப்போ இங்கே புதுசாக ஃபார்ம் ஆகிருக்குல்ல ஒரு லெட்டரு. ஸோ இதில் எதெல்லாம் வந்து நமக்கு வவ்வல் அப்படின்னு எழுதுனீங்கன்னா ஐ யூ. ஸோ இது 2 தான் வவ்வல். அப்போ 2ங்கிறது தான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 6. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பேஸ்டு கொஷின். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். அதாவது ஆல் ரோப்ஸ் ஆர் செயின். ஸோ ரோப்ஸ் எல்லாமே சைனா. ஸோ செயின் எல்லாமே ஸ்ட்ரிங்ஸாம். ஸோ செயின் எல்லாமே என்னவா? ஸ்ட்ரிங்ஸாம். ஆல் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ரோப்ஸான்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது ரோப் எல்லாம் தான் ஸ்ட்ரிங் எல்லாம் ரோப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அது தப்பு. அதே மாதிரி ஆல் ரோப் ஆர் ஸ்ட்ரிங்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ், கரெக்டு. ஸோ அப்போ 2வது பாசிபிலிட்டி வரும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ கன்க்ளூஷன் 2 மட்டும் தான் ஃபாலோ பண்ணுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டியூ டு வாட்டர் பைப்லைன் ஒர்க் பிளான்டு இன் த கிராண்ட் ரோடு ஃபார் 3 days த ரோட் வில் பி க்ளோஸ்டு ஃபார் டிராஃபிக் டில் ஃபர்தர் நோட்டீஸ்.
ஸோ ஆக்சுவலாக இந்த கிராண்ட் ரோடு அப்படிங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு ரோடு, அதாவது டெல்லி வழியாக போகும். சரியா? ஸோ ஜிடி ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இப்படி இருக்கு இல்லையா இந்தியா, ரைட்டு. ஸோ இங்கே கொல்கத்தாவிலேருந்து டெல்லி வழியாக போய் பாகிஸ்தான் வரைக்கும் போய் இந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ரோட்வே வந்து பாகிஸ்தான் வரைக்கும் போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா முகலாயர் பீரியடில் சிக்கந்தர் ஷூரின்னு யாரோ ஒருத்தர் இருந்தார். சாரி ஆக்சுவலாக முகல் பீரியடில் இன் பிட்வீனில் ஹுமாயூனுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஹுமாயூன் வந்து தலைமறைவாயிருவாருப்பா. ஸோ அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஷெர்ஷா சூரி அப்படிங்கிறவர் சூர் டைனஸ்டின்னு ஒரு டைனஸ்டியை க்ரியேட் பண்ணியிருப்பார். அந்த டைனஸ்டியோட ஃபவுண்டரான இந்த ஷெர்ஷா சூரி தான் 16th செஞ்சுரியில் என்ன பண்ணியிருப்பார், ஸோ இந்த ரோடு ஜிடி ரோடு அப்படிங்கிறத பில்டு பண்ணியிருப்பார். 16th செஞ்சுரினா எக்ஸாக்டாக இயர் வந்து சொல்லணுன்னா ஸோ 1540 1540 அந்த பீரியடில் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி படிக்கிறார். ஏன்னா ஹுமாயூன் வந்து 39 ஒரு போருக்கு அப்புறம் அவர் வெளியில் போயிடுவார். ஸோ அதனால் 40 தான் அவருடைய ரூல் இருந்தது. பட் ஆனால் திரும்பி எகைன் 1556 என்ன ஆகும் அப்படின்னா, ஹுமாயூன் ஸோ அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்லாம் போய் அட்வைஸ் வாங்கிட்டு திரும்பி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்து ஸோ அவர் வந்து ஆட்சி பிடிச்சிருவார். ஷெர்ஷா சூரியோட பையன் இருந்திருப்பார் அந்த டைமில் ஆட்சிக்கு. ஸோ அவரை அடித்து நொறுக்கிட்டு தென் எகைன் வந்து முகல் கிங்டமே வந்து ரூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் ஆனால் இங்கே நான் ஜிடி ரோடு அப்படின்னு பார்த்தோன்னே நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். ஸோ ஜிடி ரோடு அப்படிங்கிறத ஷெர்ஷா சூரி அப்படிங்கிறவர் கட்டியிருப்பார். இவர் எந்த டைனஸ்டியை சார்ந்தவர் அப்படின்னா, ஷூர் டைனஸ்டியை சார்ந்தவர். ஸோ எந்த இயர்னு கேட்பாங்க. ஸோ 1540 அந்த பீரியடில் தான் கட்டியிருக்காரு. சரியா? சரி, இப்போ நம்ம கொஷினுக்கு வருவோம். இப்போ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டியூ டு வாட்டர் பைப் லைன் ஒர்க் பிளான்ட் இன் த ஜிடி ரோட் ஃபார் த நெக்ஸ்ட் 3 days. ஸோ அடுத்த 3 நாளைக்கு வாட்டர் பைப் லைன் வந்து இந்த ஜிடி ரோடு வழியாக போட போகிறாங்களாம். சரியா? ஸோ அந்த வாட்டர் பைப் லைன் வந்து போட போகிறாங்களா, அந்த ஒர்க் நடக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோடை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த நோட்டீஸ் வந்து அவங்களுக்கு எப்போ வருதோ அது வரைக்கும் வந்து ரோடை நாங்கள் டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ மக்கள் யாருமே இந்த ரோட்டில் வர வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட்டு. ஸோ இதுக்கான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக என்ன இருந்திருக்கும்? கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னும் போது இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூஷன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம 100% அப்படியே எடுத்துக்குவோம். ஸோ அதில் கொடுத்துருக்கிறது உண்மையாக பொய்யான்றது தான் கன்க்ளூஷனு. சரியா? ஸோ இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் அண்டு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கொடுத்துருக்கான். இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. வாட்டர் பைப் லைன் பதிக்க போகிறாங்க எங்கே, கிராண்ட் ட்ரங்க் ரோட்டில். ஸோ 3 நாளைக்கு பதிக்கிறாங்க. அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பக்கம் வரக்கூடிய வண்டிகள் எல்லாத்தையுமே வந்து வேறு ரூட்டில் மாற்றி விடணும். இதுதான் நடக்க போகுது. ஸோ இப்போ அதுதானே வந்து செயலாகவும் செய்ய முடியும். ஸோ இதுக்காக போலீஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ த டிராஃபிக் போலீஸ் ஷுட் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் த பர்சனல் present at the GT road physically the coordinate the traffic diversion effectively. சரியா? ரைட்டு. ஸோ இந்த எந்த படம், விஜய் வந்து பார்த்திங்கன்னா விவேக் கூட ஒரு திருமலைன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் கூட விவேக்கை கூட்டிகிட்டு இன்டர்வியூக்கு போவாங்களா. ஸோ போகும்போது என்ன பண்ணுவாங்க, போலீஸ் டேக் டைவர்ஷன் சொல்லி சுத்த விட்டு கடைசி ஆந்திரா போவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து டிராஃபிக் போலீஸ் கன்ஃபார்மாக ஒரு ரோட்டில் ஒர்க் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல டிராஃபிக் போலீஸ் வந்து, அதுவும் ஆக்சுவலி இது வந்து சும்மா சாதாரண ரோடு இல்லை, இது வந்து ஒரு முக்கியமான ரோடு. சரியா? ஜிடி ரோடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரோடு. ஸோ இப்போ நம்ம ஹைவே மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஹைவேலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு ரோட் டெல்லியில். ஸோ இப்போ வந்து கன்ஃபார்மாக டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ நிறைய டிராஃபிக் போலீஸை நிற்க வச்சு ஸோ இந்த மாதிரி வேறு ரூட்டில் எடுத்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டாக? ரைட்டு. ஸோ அப்போ இது நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி த டிராஃபிக் போலீஸ் ஷுட் இன்க்ரீஸ் த நோட்டிஃபிகேஷன் அந்த மேஜர் நியூஸ் பேப்பர்ஸ் ரிகார்டிங் த டேக் டைவர்ஷன்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் ரூட்ஸ் தட் கேன் பி த ஜென்ரல் பப்ளிக் த ஜிடி ரோட் க்ளோசஸ் டு கண்டினியூஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த ரோட்டில் இந்த பிரச்சனை நடக்குது. சரியா? இந்த மாதிரி ஒரு வேலை நடக்குது, அதனால் மக்கள் போக முடியாது வர முடியாதுங்கிறத இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணலாம், ஸோ நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் ஆட் கொடுப்பாங்க. சரியா? கன்ஃபார்மாக ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, டிவி சேனல்ஸ்லையும் இதை வந்து பப்ளிஷ் பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியாஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆகிடும். ஸோ நமக்கே தெரியும், நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நடக்குதுன்னா இந்த பக்கம் போக முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி முன்னாடியே நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் ஸோ டிராஃபிக் போலீஸை வச்சு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ஸு இதிலெல்லாம் இந்த மாதிரி ஆல்டர்னேட் ரூட்ஸ் என்னென்ன ரூட் இருக்குது எந்தெந்த ஊருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எஸ், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஜிடி ரோடு இருக்குது, அதில் ஒரு 3 நாள் வேலை செய்கிறாங்க, மக்களால் போக முடியாது. இதோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவாக இருக்கும்? ஸோ அந்த வழியாக வரக்கூடிய மக்கள், ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நடந்திருக்கும். அதே மாதிரி அதையும் மீறி வரக்கூடியவங்களுக்கு டைவர்ஷன் வேறு ரோட்டில் எடுத்து போகிறதுக்கான வழியும் வந்து என்ன பண்ணுவாங்க, டிராஃபிக் போலீஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல 2 ஆப்ஷனுமே ஃபாலோ ஆகுது. ஸோ போத் 1 and 2 இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 8. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிளட் ரிலேஷன் பேஸ்டு கொஷின். ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கே ரிலேட்டட் டு கியூ.
ஸோ கேக்கும் க்யூக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ கேக்கும் க்யூக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன், அதாவது கே ரிலேட்டட் டு க்யூனா க்யூக்கு கே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ க்யூக்கு கே என்ன வேணும் அதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளால் கேவோட ஜெண்டர் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ஏன்னா கேக்கு அப்புறம் எந்த ஒரு சிம்பிள்ஸுமே இல்லை, கேக்கு முன்னாடி தான் இருக்குது. ஸோ கேவோட ஜெண்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ண வேறு வழி இல்லை, சாரி நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ பி இன்ட்டு க்யூவா, ஓகே. ஸோ பி அப்படின்றது என்னது, பி இன்ட்டு க்யூ, இன்ட்டுங்கிறது ஒய்ஃபு. ஸோ அப்போ பி இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் க்யூ. ஸோ அடுத்ததாக க்யூ டிவைடட் டி. ஸோ அப்போ க்யூ இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. ஸோ டீயோட ஃபாதர். ஸோ டி ப்ளஸ் ஜெட். ஸோ அப்போ டி இஸ் த மதர் ஆஃப் ஜெட். ஸோ டி இஸ் த மதர் ஆஃப் ஜெட். ஜெட் இஸ் த பிரதர் ஆஃப் எஸ். ஸோ எஸ் இஸ் த டாட்டர் ஆஃப், ஸோ டாட்டர் ஆஃப் யாரோட டாட்டரு, ஸோ கேவோட டாட்டரு. ஸோ டாட்டர் ஆஃப் கே. ஸோ அப்போ கேவோட டாட்டர்னா அப்போ கேவும் டீயும் என்ன இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கணும். ஸோ இவங்க ஒய்ஃப்ன்னும் போது அப்போ இவங்க ஹஸ்பண்ட் தான். ஸோ அப்போ கே அப்படிங்கிறவன் மேலுன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ ஹஸ்பண்ட்ஸ் மதர் அப்படிங்கிறது இல்லை. இப்போ நமக்கு என்ன வேணும், க்யூக்கு கே அப்படிங்கிறவங்க என்ன வேணும். ஸோ க்யூக்கு கே என்ன வேணும் அப்படின்னா அவருடைய டாட்டரோட ஹஸ்பண்டு. ஸோ டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட், க்யூவோட டாட்டர் தான் டிஏ, ஸோ டீயோட ஹஸ்பண்ட் தான் கே. ஸோ அப்போ டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ புரியுதா? Question number 9. So the select the following number among the given option can replace the question mark in the given series. ஸோ கொஷின் மார்க் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது, சரியா? ரைட். ஸோ இப்போ இதுலேருந்து இது குறைஞ்சிருக்கு, இதுலேருந்து இப்படி மாறி இருக்குது, இப்படி மாறி இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, ஸோ 24 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குறைஞ்சிருக்கு, 549லேருந்து 25. அடுத்ததாக எத்தனை குறைஞ்சிருக்கு, ஸோ 25. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 23, 48 குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்து எவ்வளோ குறைஞ்சிருக்கணும், 72 குறைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து எவ்வளோ குறைஞ்சிருக்கும், ஸோ அதோட இன்னும் ஒரு 24 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 96 குறைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது 120 குறைஞ்சிருக்கும். ஸோ 24 அப்படியே வருது, 24 வருது. ஸோ ஆக்சுவலாக இங்கே 300 இல்லை, 309. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது என்ன வரும், ஸோ 309லேருந்து ஒரு 120 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 9. ஸோ இங்கே ஒரு 18. ஸோ அப்போ 189 இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ என்ன ஆன்சரு, 189. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 10. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் கொஷின். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லாஜிக்கை நம்ம அப்படியே வந்து எழுத போகிறோம். ஸோ இப்போ ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் மல்டிபிள், மல்டிபிள் மீன்ஸ் டிவைட், டிவைட் மீன்ஸ் ப்ளஸ். ஸோ இப்போ 22, 5, 3a, சரியா? ஸோ 12, எகைன் ஒரு 3a, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ரேஷன் படி மல்டிப்ளிகேஷன், சாரி மைனஸ் அப்படின்னா என்னது, மல்டிப்ளிகேஷன். ஸோ அடுத்ததாக டிவைட்னா என்னது, ப்ளஸ்ஸு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்னால் என்னது, மைனஸ். ஸோ அடுத்ததாக மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்னது, டிவைடு. ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7க்கு ஈக்குவலா, 7 இங்கே வராது. ஸோ 7 இங்கே வராது. ஸோ ஈக்குவல் டு கொஷின் மார்க் தான் அப்படி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஈக்குவல் டு கொஷின் மார்க். ஸோ ஈக்குவல் டு என்ன வரும், அதான் கொஷின். ஸோ இப்போ அப்படியே போட்டுடலாமா, ரைட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 4 வரும். அடுத்ததாக மல்டிபிள் பண்ணணும். ஸோ 110, அதோட ஒரு 3, ஸோ இப்போ 113. அதுலேருந்து ஒரு 4 போணுச்சு அப்படின்னா 109 வரும். ஸோ இப்போ ஆன்சர் என்னது, 109. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 11. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதான் அந்த கொஷினு. ஸோ இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விச் ஆஃப் த 2 நம்பர் ஷுட் பி இன்டர்சேஞ்சு டு மேக் த கிவன் ஈக்குவேஷன் கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாத ஒரு கொஷின் தான். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னா 186 - 82 + 129 டிவைடட் பை 3 இதெல்லாம் பார்த்தோன்னே ஸோ டக்குன்னு வந்து நமக்கு வந்து டிவைடை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா அதுவும் டிவைட் ஆகுது. ஸோ அப்போ எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வெக்ஸ் ஆகக்கூடிய ஒரு கொஷின் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி தான் கண்டுபிடிச்சா தான் நமக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ எக்ஸாக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3. ஸோ இதை இன்வெர்ஸ் பண்ணி நான் செக் பண்ணி காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஸோ 129 - 82 + 186 டிவைடட் பை 3. ஸோ 186 டிவைடட் பை 3னா அப்போ 62 வருமா, ரைட்டு, 62 வரும். ஸோ -6 × 8 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 31 - 19 இருக்குது. ஸோ இப்போ 20னா 11, ஸோ 12. ஸோ 12 × 2, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல், 85க்கு ஈக்குவல். ஸோ இப்போ அப்படியே ப்ராடக்ட் பண்ணலாமா. ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 48 வரும், -48. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 வரும். ஸோ இதுலேருந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஸோ -24 தான் வரும். கரெக்டாக, ரைட்டு. 62 - 24. ஸோ 62ல் 24 போச்சுன்னா எவ்வளோ வரும், ஸோ மீதி ஒரு 24, 34, அதோட ஒரு 4, ஸோ அப்போ 38 இருக்கும்.
ஸோ 38 இருக்கும். ப்ளஸ் 129ல் 82 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 18. ஸோ 30 ஒரு 18 48 47. ஸோ 47 அதோட ஒரு 38 இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ 5 திரும்பி ஒரு 1 8 85. ஸோ அப்போ 85. ஸோ ஈக்குவல் ஆயிடுச்சா? ரைட், அவ்வளோதான். Question number 12. So in a row, the 48 students are facing north. Tino 15th from the left hand. Dinesh 9th from the right hand. Right of the Tino. Okay, the Dinesh 9th from the right of the Tino. What is the Dinesh position from the right end of the line? ஸோ இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? ஸோ நமக்கு 48 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோவில் இருக்காங்க. அதுவும் நார்த் சைட் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. சரியா? ரைட்டு. ஸோ இதில் லெஃப்ட் எண்ட் அப்படிங்கிறது எது? ஸோ இதில் லெஃப்ட் எண்ட் அப்படிங்கிறது எது? ஸோ இதுதான் லெஃப்ட் எண்டு. சரியா? ரைட்டு. லெஃப்ட் எண்ட் எது? இதுதான் லெஃப்ட் எண்டு. ஸோ இப்போ லெஃப்ட் எண்ட்லேருந்து 15th பிளேஸில், சரியா, மொத்தமாக 48 பேர் இருக்காங்க. ஸோ டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? 48 பேர் இருக்காங்க. ஸோ இதில் லெஃப்ட் எண்ட்லேருந்து 15th பிளேஸில் டீனோ அப்படின்றவங்க இருக்காங்க. இப்போ தினேஷ் இஸ் 9th டு த ரைட் ஆஃப் டீனோ. டீனோவோட ரைட் எது? ஸோ இது ரைட்டா இல்லை இது ரைட்டா? ஸோ இந்தாண்ட சைடு தான் ரைட்டு. சரியா? ஸோ டீனோவோட ரைட்டில் 9th பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா, ஸோ நம்ம தினேஷ் இருக்கார். 9th பிளேஸில் என்ன பண்ணுறாங்க? தினேஷ் அப்படின்றவர் இருக்கார். ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக லெஃப்ட்லேருந்து கால்குலேட் பண்ணால் தினேஷ் எத்தனாவது பொசிஷனில் இருப்பார்? ஸோ 15 + 9 24th பொசிஷனில் இருப்பார். ஸோ அப்போ தினேஷோட லெஃப்ட் பொசிஷன் நமக்கு தெரியும். சரியா? ஸோ லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு -1 விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர்னு நமக்கு ஃபார்முலா தெரியுமா? ரைட். ரேங்கிங்க்கு இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ லெஃப்ட் சைடு என்ன இருக்குது? 24 ப்ளஸ் ரைட் சைடு தான் நமக்கு வேணும். இந்த -1 இருந்தானே வந்தால் +1 ஆயிரும். ஸோ அதே மாதிரி R + 24, அந்த 24 இருந்தானே வந்தால் மைனஸ் ஆயிருமா? ஓகே. ஸோ இப்போ R ஈக்குவல் டு என்னது? 25. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட்லேருந்து தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 25th பிளேஸில் இருக்கார். ஸோ புரியுதா? ரைட். கொஷின் நம்பர் 13. ஸோ இங்கே பாருங்கள், 3லேருந்து 12னா அப்போ 9 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 9லேருந்து திரும்பி ஒரு 9 21. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததும் ஒரு 9 தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ 4ஓட ஒரு 9 ஆட் பண்ணிங்கன்னா 13. ஸோ அப்போ 13 தான் ஆன்சர். ஸோ 12 கிடையாது. ஸோ அடுத்ததாக ஓவா பியா இதுதான் கேள்வி. எஃப்லேருந்து 15. ஸோ எகைன் ஒரு 9 ஆட் பண்ணியிருக்கான். 15லேருந்து 24னா திரும்பி ஒரு 9. 24லேருந்து 7னா திரும்பி ஒரு 9. அப்போ 7லேருந்து திரும்பி ஒரு 9னா 16 வரும். ஸோ அப்போ எம்பின்னு ஸ்டார்ட் ஆகிறது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். கொஷின் நம்பர் 14. ஸோ இது ஆப்டிக்கல். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆல்ரெடி நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ரீசன்ட் கொஷின் ரிப்பீட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே ஷிஃப்ட்டுக்குள்ளாரியே இதே மாதிரி கொஷின் இது 3வது கொஷின் பார்க்குறோம். ஸோ இப்போ எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், ஈச் வவல் இஸ் சேஞ்ச்டு த சக்சீடிங் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அதே மாதிரி ஈச் கான்சனன்ட் இஸ் சேஞ்ச்டு டு பி த இமீடியட்லி ப்ரிசீடிங் இட் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஸோ அதாவது வவ்வல் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த லெட்டராக மாற்றணும். அதே மாதிரி கான்சனண்ட்டாக இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டராக மாற்றணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆப்டிக்கல் இருக்குது. ஸோ அதை நம்ம என்னவா மாற்றணும்? ஸோ அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய லெட்டராக மாற்றணும். சரியா? சக்சீடிங் லெட்டர். ஸோ 15க்கு அடுத்தது பி இருக்குது. அடுத்ததாக பியா? ரைட்டு. ஸோ அது கான்சனண்ட். அதுக்கு முன்னாடி என்னது? ஸோ 15 அப்போ ஓ. அடுத்ததாக டி இருக்குது. ஸோ டி வந்து கான்சனண்ட் தான். அதுக்கு முன்னாடி எஸ். அடுத்ததாக ஐ வந்து ஒரு வவ்வல். ஸோ ஐக்கு அப்புறம் என்ன வரும்? ஸோ 10 அப்போ ஜே வரும். அடுத்ததாக சி வந்து ஒரு கான்சனண்ட். அதுக்கு முன்னாடி என்ன வரும்? பி அப்படின்ற மாதிரி வரும். அடுத்ததாக ஏ வந்து ஒரு வவ்வல். அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பின்னு வரும். ஸோ எல் வந்து கான்சனண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு என்ன வரும்? ஸோ 11 கேன்னு வரும். ஸோ இப்போ இங்கே கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் ஆர் ரிப்பீட்டட் இன் ட்வைஸ் இந்த நியூலி ஃபார்ம்டு லெட்டர். ஸோ புதுசாக ஃபார்ம் ஆன இந்த லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எந்த லெட்டர் வந்து நமக்கு 2 தடவை வந்திருக்கு? ஸோ பிங்கிற இந்த லெட்டர் தான் 2 தடவை வந்திருக்கு. ஸோ அப்போ பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 15. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்ஷன் பேஸ் பண்ண கொஷின். ஸோ இப்போ ரோஹித் ஸ்டார்ட்ஸ் அ பாயிண்ட் ஏ அண்ட் ட்ரைவ்ஸ் 25 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் அ ஈஸ்ட். ஸோ நார்த்னா என்ன, சவுத்னா என்ன, ஈஸ்ட்னா என்ன, வெஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாயிண்ட் ஏலேருந்து ஆரம்பித்து ஸோ கிழக்கு திசையை நோக்கி 25 கிலோமீட்டர் போகிறார். 25 கிலோமீட்டர் ஈஸ்ட் டைரெக்ஷனில் போகிறாரு யார்? ரோஹித். தென் ஹீ டேக்ஸ் அ ரைட் டர்ன். ஸோ அங்கேருந்து என்ன பண்ணுறாரு? ஒரு ரைட் எடுக்கிறாரு. ஸோ ரைட் எடுத்து அது எவ்வளோ தூரம் போகிறாருன்னா 17 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ தென் இங்கேருந்து திரும்பி இன்னொரு ரைட் எடுக்கிறாரு. ஸோ ரைட் எடுத்தால் ஒரு 14 கிலோமீட்டர். ஸோ அடுத்ததாக தென் ஹி டேக் அ ரைட் அண்ட் டிரைவ் 11 கிலோமீட்டர். திரும்பி ஒரு ரைட் எடுத்து ஒரு 11 கிலோமீட்டர் போகிறாரு.
ஸோ அடுத்ததாக தென் ஹி டேக் எ ஃபைனல் லெஃப்ட். ஸோ லெஃப்ட் எடுத்து திரும்பி ஒரு 11 கிலோமீட்டர் போகிறாரு. ஸோ ஆல்ரெடி ஒரு 14 அதோட ஒரு 11னா 25. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டில் வந்து நிற்பார். அதாவது பாயிண்ட் ஏக்கு நேராக தான் பாயிண்ட் பியும் வந்து நிற்பாருன்னு சொல்கிறேன். ஸோ புரியுதா? ரைட்டு. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஸோ ஏங்கிற இந்த ஆரம்பித்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ நேராக போகிறது தான் இவருக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? ரைட்டு. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ இங்கே மொத்தமாக 17. ஸோ இதில் பாதி வரைக்கும் நமக்கு 11 கொடுத்துருக்கான். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும்? ஸோ 11 - 17 சரியா? ஸோ 17 - 11 6. ஸோ அப்போ 6 கிலோமீட்டர் நார்த் டைரக்ஷனில் தான் போகிறான். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி மேலே தானே போகிறான். ஸோ அப்போ நார்த்து தான். ஸோ 6 கிலோமீட்டர் டுவார்ட்ஸ் நார்த் இஸ் அ ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 16. ஸோ இது ஒரு அனலாகி பேஸ்டு கொஷின். ஸோ ஆக்சுவலாக இது ஒரு நல்ல பேட்டர்ன். ஸோ எடுத்தோன்னே ஸ்ட்ரைக் ஆகுமான்றது டவுட்டு தான். பட் இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன், கவனிங்க. ஸோ 68.4 டிவைடட் பை 3.8. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிடும். சரியா? ரைட்டு. ஸோ இப்போ 684 டிவைடட் பை 38 டிவைட் பண்ணுவோம் ஒன் டைமு. ஸோ மீதி 48, 58, 68னா ஒரு 30, 304. ஸோ 8ல் 4 எப்போ வரும்? ஸோ 8 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ 18. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 18. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இப்போ 18 இஸ் ரைட் ஆன்சர். இப்போ இந்த 83.6 இருக்குல்ல ஒய்யோட வேல்யூ, ரைட். அதை நம்ம என்ன பண்ணலாம்? 3.8 டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஆன்சராக தான் இருக்கும். ஸோ 22 தான் இருக்கும். ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதான். கொஷின் நம்பர் 17. ஸோ ஓகே, இது வந்து ஒரு லெட்டர் சீரியஸ் கொஷின். 8லேருந்து 6 கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பியிலேருந்து 22னா திரும்பி ஒரு 6 கம்மியாக இருக்குது. 22லேருந்து 16னா ஒரு 6. ஸோ 16லேருந்து ஒரு 6 கம்மியானா 10. ஸோ அப்போ ஜே தான் ஆன்சர். ஸோ எல்லா ஆப்ஷனும் ஜேன்னு கொடுத்துருக்கான். சரி, ஆப்ஷன் இது ரெண்டாவது லெட்டர் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 12லேருந்து 6 சரியா? ஸோ 12லேருந்து 6. ஸோ அப்போ 6 கம்மி. 6லேருந்து இசட்டு சரியா? 6லேருந்து இசட்டு. அப்போ திரும்பி ஒரு 6 கம்மி, திரும்பி ஒரு 6 கம்மி. அப்போ 20லேருந்து ஒரு 6 கம்மி அப்படின்னா 14னா அப்போ ஜே என்ன? ஸோ ஜே என்ன எங்கேயா ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்த்தா 2 ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அடுத்த ஆப்ஷன் ஏலேருந்து யூ. ஸோ 6 கம்மி, யூலேருந்து 6 கம்மி, ஐலேருந்து ஒரு 6 கம்மியானுச்சு அப்படின்னா என்ன வரும்? ஸோ ஐலேருந்து 6 கம்மியானா சி வரும். ஸோ இப்போ ஜேஎன்சி இஸ் அ ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 18. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த பேர் வந்து டஸ் நாட் ஃபாலோ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரியா? ஸோ டஸ் நாட் பிலாங் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 20, 3, 14, 23. ஸோ இப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு? -6ங்கிறது டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே அதே -6 தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 26, 9. ஸோ 21, 4. ஸோ இங்கே வந்து 5 டிக்ரீஸ் ஆகிருக்கா? எஸ், 5 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு 5 அப்படிங்கிறது தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி 2, 11. ஸோ 22, 5. ஸோ இங்கே 6 டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 6 தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தான் நமக்கு டஸ் நாட் ஃபாலோ. ஸோ இங்கே நமக்கு டஸ் நாட் ஃபாலோ தான் கேட்குறான். அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 19. ஸோ கிவன் கிராஃப் வந்து என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா, அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டேன்றக்கூடிய இந்த நாட்களில் எவ்வளோ டிவி வந்து இந்த 6 நாளில் இந்த மொத்தமாக இந்த ஒரு ஃபேக்ட்ரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொஷினை பாருங்கள். ஹவு many டிவி யூனிட்ஸ் செட் வேர் ப்ரொடியூஸ் இருந்தால் மண்டே அண்ட் டியூஸ்டே டுகெதர். ஸோ மண்டேவும் டியூஸ்டேவும் ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ மண்டே ஒரு 200. ஸோ அதே மாதிரி டியூஸ்டே ஒரு 300. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 600. சரி, 500. ஸோ 500 தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 20. ஸோ இன் சர்டன் கோட் லாங்குவேஜ் படி ஓகே ரைட், இது ஒரு கோடிங் டிகோடிங். பட் ட்ரீ அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரீ எங்கே இருக்குது? த கிளைம் த மவுண்டனில் இல்லை, கிளைம் த ட்ரீயில் இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் சரியா? ரைட், இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா சரியா? கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கிளைம் இருக்குது, தே இருக்குது. இதே மாதிரி இங்கேயும் கிளைம் இருக்குது, தே இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது போக மீதி என்ன இருக்கோ அதுதான் வந்து நமக்கு ட்ரீ. கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஜேஎஸ், பிஜி, எம்டி, பிஜி, ஜேஎஸ். ஸோ அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ இந்த ட்ரீ அப்படிங்கிறது சிஎக்ஸ். ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதான். கொஷின் நம்பர் 21. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பேஸ்டு கொஷின்ஸு. ஸோ சம் பெட்டு. ஸோ பெட்டில் கொஞ்சம் வந்து டேபிள். ஸோ அதே மாதிரி எந்த டேபிளுமே என்ன கிடையாது? சேர் வந்து கிடையாது. ஸோ ஆல் டேபிள்ஸ் ஆர் பெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பாசிபிள் இல்லை. ஸோ அதே மாதிரி அடுத்ததாக சம் சேர்ஸ் ஆர் பெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சேரில் கொஞ்சம் வந்து பெட்டான்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக சேரில் பெட்டு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது 100% ட்ரூவும் கிடையாது. ஸோ அப்போ தப்பு தான்.
சரியா? ரைட்டு. ஸோ அப்போ ரெண்டுமே நமக்கு ஃபாலோ ஆகலை. நெய்தர் த கன்க்ளூஷன் 1 or 2. இதுவே சப்போஸ் வந்து எய்தர் ஆர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 வந்து எய்தர் ஆரில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அந்த தப்பு கரெக்டு 2 பாசிபிலிட்டியுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புரியுதா? ரைட்டு. ஸோ இப்போ பாருங்கள், சம் பெட் ஆர் டேபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் பெட்டு டேபிளாக இருக்கலாம், கொஞ்சம் டேபிள் பெட்டாக இருக்கலாம். பட் ஆனால் எல்லா பெட்டுமே டேபிளாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி எல்லா டேபிளுமே நமக்கு பெட்டாக இருக்குமான்னு தெரியாது. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் படி நம்ம கன்க்ளூஷனை 100% வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணணும். சரியா? ரைட்டு. ஸோ இப்போ அதே மாதிரி டேபிளுக்கும் சேருக்கும் தான் ரிலேஷன் இல்லையே தவிர பெட்டுக்கும் சேருக்கும் ரிலேஷன் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அப்போ பெட்டுக்கு சேருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ரைட். அது ஆனால் வந்து 100% ட்ரூவும் சொல்ல முடியாது. ஸோ தோராயமாக இருக்குது, பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ அந்த பாசிபிலிட்டி மட்டும்தான் இருக்குது. ஸோ நமக்கு 100% இல்லை. ஸோ அப்போ தப்பு தான். ஸோ அப்போ நெய்தர் நார் தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Question number 22. In certain code language, plow is coded as this. Wolf அப்படிங்கிறத இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. What is F in the given code language? ஸோ F அப்படின்றது என்ன? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ WOL இதில் இருக்குது, WOL மூணுமே இதில் இருக்குது. ஸோ இப்போ F. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறீங்க, எந்த நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 5. ஸோ 5 தான் அதில் இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 23. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின் தான். ஸோ இந்த மாதிரிங்க, சிட்டிங் இன் ஸ்ட்ரைட் லைன் ஃபேஸிங் நார்த் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்த் டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர்? 3, 6, 7. 1, 2, 3, 4, 5, 6, 7 பேர். ஒன்லி த 2 people சிட் த லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ பியோட லெஃப்ட்டில் 2 பேர் தான் உட்காந்துருக்காங்க, 1, 2. ஸோ அடுத்ததாக ஒன்லி 3 people ஆர் சிட் பிட்வீன் பி அண்ட் கே. ஸோ பிக்கும் கேக்கும் இடையில மொத்தமாகவே எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் தான் இருக்காங்கண்ணா. சரியா? ரைட். எஃப் சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் பி. பியோட ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா எஃப் அப்படிங்கிறவன் இருக்கான். ஸோ பியோட ஃபஸ்ட் ரைட் அண்ட் செகண்ட் ரைட்டில். சரியா? ரைட்டு. அதாவது பியோட செகண்ட் ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது செகண்ட் ரைட். ஓகேவா? ரைட். ஒன்லி த 2 people சிட் பிட்வீன் த எஃப் அண்ட் சி. ஸோ எஃப்க்கும் சிக்கும் இடையில எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்களா. ஸோ அப்போ எஃபோட ரைட் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, லெஃப்ட் சைடு தான் 1, 2. அப்போ இங்கே தான் வந்து என்ன வரும்? சி அப்படிங்கிறது வரும். ஜி சிட்ஸ் அட் த சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் இ. ஸோ ஈயோட ரைட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ இ இங்கே இருந்தால் தான் ஈயோட ஏதோ ஒரு ரைட்டில் என்ன இருக்க முடியும்? ஸோ இந்த ஜிங்கிறது இருக்க முடியும். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? சம் பிளேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஸோ டியோட சம் பிளேஸ் லெஃப்ட்டில் இந்த ஜி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான பொசிஷன். சரியா? ரைட். நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், ஹவு மெனி பீப்புள்ஸ் ஆர் சிட் டு த ரைட் ஆஃப் ஜி. ஜியோட ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3. ஸோ அப்போ 3 members. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Question number 24. So the based on the English alphabetical order, there are the following 4 letters. Okay. ஸோ இந்த 4 லெட்டரில் எது டிஃப்ரெண்ட்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ 25, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 22, 19, 23. ஸோ 1 6 கம்மி. ஸோ இங்கே 1 அதிகம். அதே மாதிரி 18, 12. ஸோ 15, 17. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 அதிகம். சரியா? ஸோ 5 அதிகம். ஸோ இங்கே வந்து இல்லை ஆக்சுவலி தப்பாக எழுதுறேன்னு நினைக்கிறேன். 18, 15. ஸோ 12, 17. ஸோ எவ்வளோ அதிகம்? 2 அதிகம். கரெக்டாக? ரைட்டு. ஸோ இங்கே எவ்வளோ கம்மி? 6 கம்மி. சரியா? ஓகே. அடுத்ததாக 20, 17, 14, 19. ஸோ +2. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா -6. ஸோ அடுத்ததாக 22 ஒரு 6னா அப்போ இங்கே -6. ஸோ 19, 21னா +2. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் தப்பாக இருக்குது. ஸோ அதுதான் ஆட் ஒன் அவுட்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கொஷின் நம்பர் 25. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின். சரியா? சர்க்குலர் டேபிள் தான். ஸோ எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? ஸோ 3, 6, 7 பேர். 1, 2, 3, 4, 5, 6, 7 பேர். ஸோ 8 இல்லை 7 பேர். ஃபேஸிங் ஆர் சென்டர், எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க. எஃப் சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. இ இங்கே இருக்கார். ஈயோட ஃபஸ்ட் லெஃப்ட் அண்ட் செகண்ட் லெஃப்ட்டில் யார் இருக்காங்க? எஃப் அப்படிங்கிறவர் இருக்கார். ஏ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பி. ஏ வந்து எங்கே இருக்கார்? பியோட ரைட்டில் இருக்கார். சரியா? ரைட்டு. ஸோ இதை அப்படியே ஹோல்டு பண்ணி வைங்க. ஸோ நம்ம எடுத்தோன்னே எதுவும் பண்ண முடியாது. எம் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல். ஸோ எல்லோட தேர்ட் லெஃப்ட்டில் தான் எம் இருக்காங்க. அதுவும் நம்மளால் எதுவும் இப்போதைக்கு பண்ண முடியாது. அடுத்ததாக ஏ சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் எம். எம்மோட இமீடியட் ரைட்டில் யார் இருக்காங்க? ஏ அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு எம்முக்கான லாஜிக்கும் டக்குன்னு இல்லை. அடுத்ததாக பி இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் எம். ஸோ எம்மோட இமீடியட் நெய்பர் கிடையாது. ரைட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம படித்தோம் இல்லையா, எஃப் சிட்ஸ் த லெஃப்ட் ஆஃப் ஈன்னு, அதை ஹோல்டு பண்ணிவிட்டு மீதியெல்லாம் எழுதுங்க. ஏ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் பி. ஸோ பி இங்கே இருக்காரு. ஃபஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்டில் யார் இருக்காங்க? ஏ அப்படிங்கிறவங்க இருக்காங்க.
எம் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல். ஸோ இது நமக்கு தெரியாது. அடுத்ததாக ஏ சிட்ஸ் த இமிடியேட் ரைட் ஆஃப் எம். ஸோ ஏ எங்கே இருக்கார்? எம்மோட இமிடியேட் ரைட்டில் இருக்கார். ஸோ எம்மோட இமிடியேட் ரைட்டில் இருக்கார். ஸோ இப்போ எம் சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எல். ஸோ எல்லோட ஃபஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்டில் தான் யார் இருக்காங்க? எம் அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ ஏ சிட்ஸ் த இமிடியேட் ரைட் ஆஃப் எம் அதான் எழுதிட்டோம். அடுத்தா பி இஸ் நாட் த இமிடியேட் ரைட் நெய்பர் ஆஃப் எம். ஸோ எம்மோட இமிடியேட் நெய்பரில் யார் வரமாட்டாங்க? ஸோ பி அப்படிங்கிறவங்க வரமாட்டாங்க. ஸோ எஃப் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. ஈயோட செகண்ட் லெஃப்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா ஸோ இவர் இருக்கார். யார்? எஃப் இருக்கார். ஸோ அப்போ இங்கே பி வரமாட்டாங்கன்ட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸோ இங்கே இ போட்டுக்கலாம். ஈயோட ஃபஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட்டில் எஃப்னா எஃப் இங்கே இருக்கார். ஸோ அப்போ இங்கே தான் பி இருப்பார். ஹூ சிட்ஸ் த லெஃப்ட் ஆஃப் எஃப்? எஃபோட லெஃப்ட்டில் யார் இருக்கா? எல் இருக்காங்க. சரி, அப்போ இது வரலை. அப்போ இந்த லாஜிக் வரலைன்னா அப்போ நம்ம அதை மாற்றணும். சரியா? ரைட்டு. ஸோ அப்போ இ போட்டதில் தான் பிரச்சனை. இப்போது ஈயோட செகண்ட் லெஃப்ட்டில் தானே எஃப். ஸோ அப்போ ஈயை இங்கே போடுங்க. ஃபஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட்டு வரலையா? இல்லை ஆக்சுவலாக கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப்னு தானே கொடுத்துருக்காங்க. ரைட்டு. ஸோ அப்போ நம்ம முதல்ல போட்ட அதே லாஜிக் தான். ஏன்னா அதை தவிர வேறு வழி இல்லை. இ இங்கே போட்டிங்கன்னா ஈயோட ஃபஸ்ட் லெஃப்ட் அண்ட் செகண்ட் லெஃப்ட்டில் யார் வருவா? எஃப் வருவாங்க. ஸோ எஃப் வருவாங்கன்னா அப்போ இங்கே வந்து பி தான் வருவார். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ எஃபோட லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு எல் கிடையாது. ஸோ செகண்ட் லெஃப்ட்னா அப்போ பி. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி. ஸோ புரிஞ்சுதா? ரைட்டு. ஸோ இந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷினில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ லைட்டாக மிஸ் ஆனிச்சுனாலும் காலை வாரி விட்டுரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம 26 நவம்பர் 2024 ஷிஃப்ட் 1 முடிச்சாச்சு.